இன்றைய பதிவில் நீங்கள் காணப்போவது நாளை வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. நாளைக்கு மே 4 வருஷம் 2026 தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் பஞ்சபட்சி ஜோதிட முறையில் கணிச்சிருக்கேன். சரிங்களா? நாளைய நாள் வளர்பிறை திங்கட்கிழமை. முதல்ல திரு விஜய் அவர்களுக்கு பார்த்துருவோம். வாக்குகள் எண்ணக்கூடிய நேரம்னு நெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 8 மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 மணி என்பது கிட்டத்தட்ட முதல் ஜாமத்தில் ஒரு 20 நிமிஷம் இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். முதல் ஜாமம் முடிய போது இன்னொரு 20 நிமிஷம் ஆனால் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ முதல் ஜாமத்தில் விஜய் அவர்களோட பட்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தொழிலில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சக்தி குறைந்த தொழிலில் தான் இருக்குது. ஆனால் இந்த முதல் ஜாமம் முடிய போகிற நேரத்தில் தான் வாக்குகள் என்ன ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? 8 மணின்னு வச்சுக்கோமே என்ன ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த 8 மணி 8:15 8:20 அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அவருக்கு ரொம்ப ராசியான நேரம், ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம்னு கூட சொல்லலாம். அவர் பக்கம் டக்கு 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 டக்குன்னு வாக்குகள் எந்த வாக்குகள்லாம் அவர் பக்கமே போகிற மாதிரி கூட நமக்கு தோணலாம். ஏன்னா அவரோட நட்பு பட்சிகள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான நிலையில் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவருக்கான நல்ல நேரம்னு சொல்லலாம். எப்படி அடுத்த ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் கணக்கு வச்சுருங்களேன். 8 மணிலேருந்து 9, 10, 11, 12, 1 அப்படின்னு வச்சுங்க. இந்த 5 மணி நேரம் அவருக்கான நேரம்னு சொல்லிடும். உடனே இந்த 5 மணி நேரத்தில் மற்றவங்களுக்குலாம் வாக்கே வராதா அப்படின்னா மற்றவங்களுக்கும் வாக்குகள்லாம் வரும். சரிங்களா? இது அவருக்கு சாதகமான நேரம், தனிப்பட்ட நபர்னு சொல்கிறேன், அவருக்கு சாதகமான நேரம். அதுக்கப்புறம் அப்படியே அது ரிவர்ஸ் ஆகும். எப்படி அப்படியே அவர் ரிவர்ஸ் ஆகி அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அதே சாதகமான நேரம் வரும். எப்படி அதே சாதகமான நேரம் வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் வரும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் வருங்க. நாளைய வாக்கு எண்ணிக்கை இப்படி தான் போக போகுது. சரிங்களா? இது பஞ்சபட்சி முறையில் கணிச்சது. நன்றி, வணக்கம்.